ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வா. நீங்க கட்டினதுக்கு இது வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? ஐயோ, சொல்ல தெரியக்கூடாதா? இதுல 300 ரூபா இருக்கு, பார்த்து செலவு பண்ணு. நிச்சயம் இருந்துச்சுன்னா வரும்போது கடமை மிட்டாய் வேணும். உங்களை கட்டினதுக்கு இதுவும் வேணும், இன்னொன்னு வேணும். உங்க பிச்சைக்கார காசு எனக்கு எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. உங்க ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு என்ன கேளுங்க, நான் தரேன். ஓ, நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நானு. ஏடிஎம் கார்டு சம்பளம் வந்தா கையில் உங்கையில் வந்து சேரும். இருக்கட்டும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பால்காரி பங்குஜம் இருக்கால, அவளுக்கு 1ஆம் தேதி சம்பளம் போடணும். மறக்காம கொடுத்துருங்க. என்ன பால்காரி பங்குஜை தானே? கரெக்டா நேரத்தையும் கொடுத்தாச்சு. பால்காரி பங்குஜை பத்தி நீ கவலைப்படாத. டான் பாலை போட்டுருவான். அதை பத்தின கவலை இன்னையோட விட்டுரு. என்னது? பால்காரி பங்குஜத்துக்கு நேரத்தே காசு கொடுத்துட்டீங்களா? எப்படி கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? அவன் நம்பர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? உங்க நம்பர் எப்படி அவகிட்ட வந்துச்சு? நீதான் நம்பர் கொடுத்துப்ப. என்னது? நான் கொடுத்தேனா? அவன் வரட்டும், அவகிட்ட நான் நேர்ல பேசிக்கிறேன். நேரில் வச்சுக்கிறியா, பின்னாடி வச்சுக்கிறியா, முன்னாடி வச்சுக்கிறியா? அவளாச்சு நீயாச்சு. என்ன ஆளை விடு. மணி 9 to 7 ஆள் காலம். அதனால சீக்கிரம் கிளம்பு, காத்து வரட்டும். இன்னைக்கு இருக்கு, அவளுக்கு வரட்டும். வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு ஊருக்கு போகும்போது சண்டை போட்டு போகாத, சந்தேக கலந்தாரோட போகாத. சரி, கரண்ட் பில் மறக்காம கட்டிடுங்க. 5ஆம் தேதி மாதிரி போச்சுன்னா கரண்ட் ஃபியூஸ் பண்ணி போயிடுவான். உன் சரியா? நீ அந்த பக்கம் தானே போற. போகும்போது கொஞ்சம் வருஷம் கரண்ட் பில் கட்டிட்டு போட்டா எனக்கு உதவியா இருக்கும். ஓ, பால்காரி பங்கஜத்துக்கு நீங்க காசு கொடுப்பீங்க, கரண்ட் பில் வெயில வரிசையில நின்று நான் கட்டணுமா? ஏண்டி, பால்காரி பங்குச்சத்துக்கு 2 பெண் குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறாடி. நம்ம வீட்டுல வேலை செய்யறா, ஆத்திர வசதிக்கு ஊர்ல இல்லாத நேரத்துக்கு அவதான் வேலை செய்யறா. நாளைக்கு ஏதாவது நீ விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது? அவளை வச்சுதான் வேலை வாங்க வேண்டியிருக்கோம். புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்க. அப்படி? ஆமா, நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். நல்லபடி பார்த்து போயிட்டு வா. போனேன்னா உங்க அப்பா என்ன கேட்டேன்னு சொல்லு. உங்க அப்பா வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் போன் பண்ணிட்டு வர்றான். அதனால நான் கேட்டேன்னு சொல்லு. எப்ப வந்தாலும் போன் பண்ணிட்டு வா, சரியா? போன் வந்து திருத்துட்டு வந்து நின்றாத. அது மனசுல வச்சுட்டு ஊருக்கு கிளம்பு. நான் எப்போ வேணாலும் வருவேன். இது என் வீடு, என் இஷ்டம். வரணும்னு சொல்ல. நீ வர்றது நான் தேவை காத்துட்டு சொல்ல முடியுமா? எனக்கு 4 வேலை இல்லையா? போவேனா வர வேண்டாமா? இருக்குது ஒரு சாவி ஓட்டு கொடுத்து நான் என்ன பண்றது? நக்கிறதா? தயவுசெய்து சொன்னா கேளு. ஊர்ல இருந்து ஒரு போன் பண்ணிட்டு வா. என்ன நேரம் பார்த்தாலும் சந்தேகமாவே பார்த்து உனக்கு குழப்பா போச்சு. நல்ல ஒரு 4 பேர் கேட்டு பாரு. ஏன் இந்த ஊர்ல கேட்டு பாரு, என்ன பத்தி சொல்லுறா. அவரா ரொம்ப தங்கமானவர், இவரா ரொம்ப நல்லவர், அவரா ஐயோ அவரை கேள்விப்பட்டதே இல்லையா, அவ்வளவு தங்கமானவரு. ஓ அப்படியா, அவரா ரொம்ப குணமானவராச்சே. இப்படி ஊரே என்னை பத்தி சொல்லி பழக்கண்டி. என்னைக்கு நீ வந்தியோ அன்னே பிடிச்சி கிளம்பி இங்க என்ன விடல. ஊரே சொல்ல வேணாங்க, நீங்களே மெச்சிக்கோங்க உங்க புகழ்ச்சியை. என்னோட புகழை பத்தி தெரியாம பேசுற. ஒரு நாளைக்கு நீயும் காலை உளுந்து கெஞ்சி கதறி அழுக போற. மன்னிச்சிடுங்கோ நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அன்னைக்கு தெரியும் என்னுடைய அனுபவம். அது ஒரு நாளும் நடக்க போறது இல்லை. எனக்கு என்னமோ உனக்கு சந்தேகமா தான் இருக்கு. தம்பி, என்னடா பண்ண இவ்வளவு நாளே? சரி, நான் அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இவரை நம்பி இந்த வீட்டை விட்டுட்டு போக முடியாது. நீ தான் இந்த வீட்டை பார்த்துக்கணும், இவரையும் பார்த்துக்கணும், சரியா? இல்ல இவர் என்ன காசு ஈசு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு மயங்கி இவர் பின்னாடி வேலை செஞ்ச அப்புறம் வந்து உனக்கும் இருக்கு அவருக்கும் இருக்கு, சரியா? எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணிருக்கோம். நான் ரயிலோ பஸ்ஸோ காரோ வேனை பிடிச்சி நடந்து கூட ஓடி வந்துருவேதா, நம்பிதான் விட்டுட்டு போறேன். ஜாக்கிரதை, சரியா? போய் பார்ப்போம். போயிட்டு வர பத்திரம். பால்காரி பங்குஞ்ச வர நேரம் பார்த்து இந்த பஞ்ச பரதேசி எங்கிருந்து வந்தான்? கண்ணுல விளக்கன்னு ஊத்தி பாக்குறேன்னு சொல்றானே. ஐயோ, என்ன பண்றது? என்னை பார்த்து யாருன்னு கேட்ட போது நீங்க தான். என்னை பார்க்கும்போது தெரியல நான் யாருன்னு.